டிஜிபி சாரை பார்த்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு உண்மையில நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. நல்லதே நடக்கும். உங்களுடைய அனைவருடைய இதுவும் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நேற்று சொன்ன அதே தான்ப்பா, அதே தான் நாங்க இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெட்டிஷனா கொடுத்திருக்கோம். வேற கம்ப்ளைண்ட் இப்படி நாங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க ஃபேக்கா எங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க எங்க மேல எந்த இதுவும் இல்ல. எங்களோட கோரிக்கை இது வந்து ஒரு தலைபட்சமா எதுவுமே ஆக்ஷன் எடுத்துடாம, ஏன்னா நேத்தி வந்து நள்ளிரவு சம்மன் சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு சஸ்பெண்ட் எங்களுக்கு மீடியா பார்த்து தெரிஞ்சு வந்ததுனால, சோ இது வந்து நமக்கான ஒரு இது கேட்கப்படலையோங்கிறது நேத்து கூட ஆதங்கமா இருந்துச்சு. அதனால இப்ப என்னன்னா விசாகா கமிட்டி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு சாதகமாவோ இல்ல பாதகமாவோ இல்லாம நியாயமா எது நியாயமோ அது வந்து நமக்கு கிடைக்கணும்ன்றதுதான் எங்களோட ஒரே வேண்டுகோள். அதனால டிஜிபி சார் கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கோம், நியாயமா விசாரிக்கணும்னு. இல்ல ஆதாரம் வந்து விசாகா கமிட்டியில அவங்க கேட்கும் போது அதெல்லாம் சமர்ப்பிக்கப்படும். இல்ல அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்ல சார். அது எல்லாமே அவங்க கமிட்டில அதெல்லாம் தீர்மானிக்கப்படும். இல்ல சார், அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியாது, உண்மையிலேயே தெரியாது. அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு புகார் தான் வந்திருக்கு. அதை பத்தி விசாரிக்க வச்சிருக்காங்க. விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து தீர விசாரிச்சு எங்களுக்கு வந்து எது நியாயமோ அது வந்து நமக்கு கிடைக்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை. இல்ல ஒரு தலைபட்சமாங்கிறது என்ன மீன் பண்ணா, நமக்கு வந்து கேட்கல, எங்களுக்கு என்ன பெட்டிஷனோ என்ன புகார்ன்றது எங்களுக்கு தெரியாம இருந்தது. அதுதான், வேற எதுவும் கிடையாது. இல்ல அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் வச்சுதான் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வந்து நடவடிக்கை காவல்துறை எப்பவுமே எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருந்திருக்கும். பட் இப்ப என்னன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்காக ஒரு நியாயம் இருக்கு, அதை கேட்கணும்ன்றதுதான் கோரிக்கை, வேற எதுவுமே கிடையாது. கொடுத்தவங்க அந்த இன்டென்ஷன் ஏதாவது இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நேத்து நீங்க சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிற இன்டென்ஷன் இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கா? அதை கொடுத்திருக்கீங்களா? இல்ல அது கமிட்டில வந்து சமர்ப்பிக்கப்படும். நான் இப்ப சொன்னேனே உங்களுக்கு, நேத்தே நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் ஏற்கனவே 25 லட்சம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி நகைகளும் வாங்கியிருக்காங்க. தவிர்த்து வேற என்ன மாதிரி டிமாண்ட் அவங்க வச்சாங்க? இல்ல நேத்து சொன்ன அதேதான், அதுதான் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். அதுதான் நாங்க புகாரா கொடுத்திருக்கோம். இல்ல அந்த இல்லிசைட் அஃபைர்ன்றது வந்து இருக்குன்றத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களோட வைஃபை பிரஸ் மீட்ல ஒத்துக்கிட்டாங்க. அதுல உங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குன்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். இப்ப அது ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு பேசிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்னு அடிச்சு பேசுன மாதிரி இந்த மாதிரி தான் தவறானதெல்லாம் நீங்களா இப்ப 3 பேர் கொடுத்தாங்க, 4 பேர் கொடுத்தாங்க, 40 பேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தயவு செஞ்சு ப்ளீஸ் எதுவுமே இல்ல, அந்த மாதிரி தயவு செஞ்சு பரப்பாதீங்க. இல்ல பரப்பாதீங்க மாதிரி இல்ல. நான் அதுதான் சொல்றோம். நீங்க வந்து தவறான இதை வந்து எதையுமே நீங்க இல்லப்பா, அதுதான் நீங்க அதை ஒண்ணு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு நான் அடிச்சு பேசின மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் நீங்களாம் இல்ல, அப்படி இல்ல. நீங்க வந்து என்னுடைய எமோஷனல் ஸ்டேஜ் நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பாதிக்கப்பட்டவன், எப்படி ஒரு மனநிலையில நான் இருக்கேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க தயவு செஞ்சு உங்க மீடியாக்காரங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான். நீங்க தயவு செஞ்சு பொய்யானதோ தவறான தகவல்களை நீங்களா ஏதாவது எக்ஸ்ட்ரா எல்லாம் அப்படி யார் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடாதீங்க. அது மட்டும்தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். பொய்யான புகார், பொய்யா ஏன்பா ஒருத்தங்க வந்து அதை மேக்கப் பண்ணி சொல்றாங்க. அதை வச்சு நம்மளுக்கு ஒரு அது பாதிப்பு, எங்களுக்கு தானேப்பா பாதிப்பு. அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு நியாயமா தீர்ப்பு கிடைக்கும். நன்றிப்பா, தேங்க்யூப்பா. அவ்வளவுதான், தேங்க்யூப்பா. ஆமா, வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல சார், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்ப்ளைண்ட் தான், அதுக்காக தான் ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதுக்காக தான் விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. வேற எந்த புகாரும் வரல. யார் தரப்பு இல்ல, அது விசாகா கமிட்டிக்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிடும் சார், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.